உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கேனனுடைய டாப் 5 பெஸ்ட் லென்சஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி நிக்கோன்ல இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் லென்சஸ் பத்தி இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நிக்கோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான லென்சஸ்லாம் இருக்குங்க. பட் நிக்கோன் லென்ஸ் எடுத்துட்டு போய் கேனோன்ல போட முடியாது, கேனோன் லென்ஸ் எடுத்து நிக்கோன்ல போட முடியாது. பட் இதுக்காகவே எக்ஸ்டர்னலா ஒரு சில லென்சஸ்லாம் கிடைக்குது, சிக்மா அந்த மாதிரியான பிராண்ட்லாம் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஃபர்தரா இன்னும் நிறைய வர வீடியோஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பட் இன்னைக்கு நம்ம நிக்கோன் லென்ஸை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய 5 தரமான லென்சஸ் கட்டாயம் ஒரு போட்டோகிராஃபரும் ஒரு வீடியோகிராஃபரும் வச்சிருக்கணும் அப்படிங்கறத கான்செப்டா எடுத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஃபர்தரா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ அதையும் நம்ம வீடியோவா போடுறதுக்கு சீக்கிரமா ட்ரை பண்ணுவோம். 5th பிளேஸ்ல நிக்கோனுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் அளவுகள் கொண்ட 70 to 300 mm டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்க்க போறோம். இதுல 4.3x ஜூம் சப்போர்ட் வந்து இருக்குது. கண்டிப்பா ஒவ்வொரு டெலிஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிஃபோட்டோ அப்படின்னா ஒண்ணு இல்ல, லாங் ஷாட் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஏதாவது வைல்ட் கிராஃப் போட்டோகிராஃபி பண்றவங்களுக்கும் கண்டிப்பா இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். 1.5 மீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வைக்கணும். இதுல இருக்கக்கூடிய அப்பேச்சர் f நம்பர் பாத்தீங்கன்னா 4 to 5.6G வரைக்கும் வரும். நேச்சுரல் லைட்ல செம சூப்பரா பெர்ஃபெக்ட்டான பிக்லாம் எடுக்க முடியும். இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு அமேசான்ல 47,950 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 2591 வெரிஃபைட் ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. 4th பிளேஸ்ல நிக்கோனுடைய AF-200 to 500 mm ED VR லென்ஸ் பத்தி பார்க்க போறோம். வைப்ரேஷன் ரிடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெர்ஃபெக்ட் லென்ஸ். இதுலயும் 1.5 மீட்டர் அளவுகள் கொண்ட மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா வேணும் நல்ல பிக் எடுக்கிறதுக்கு. இதோட அப்பேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 5.6G வரைக்கும் வரும். லோ லைட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில தான் இதை வந்து சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நைட் டைம்ஸ்ல ஈவினிங் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட்கிராஃப் போட்டோகிராஃபிஸ், பேர்ட்ஸ் போட்டோகிராஃபி, அதே மாதிரி ஸ்பேஸ் போட்டோகிராஃபி இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். இதோடைய பிரைஸ் அமேசான்ல 94,950 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 629 வெரிஃபைட் ரிவ்யூஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் நிக்கோன்ல இருந்து வரக்கூடிய AF-S 85 mm Prime Lens பார்க்க போறோம். இது வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத ஒரு லென்ஸ். கண்டிப்பா சைலண்ட் வேவ் மோட்டார் வந்து கொடுத்திருக்காங்க ஆட்டோ ஃபோக்கஸிங் ஃபங்க்ஷனுக்காக. இதுல f நம்பர் 1.8 அப்பேச்சர் அளவுகள் கொடுத்திருக்காங்க. லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சோ பிரைம் லென்ஸோடைய மெயின் கேட்டகரி அதுதான். போர்ட்ரைட்டும் நல்லா இருக்கும். 27,000 ரூபீஸ்க்கு அமேசான்ல கிடைக்குது. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1231 வெரிஃபைட் ரிவ்யூஸும் இந்த ப்ராடக்ட் இருக்கு. 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய லென்ஸ் நிக்கோன்ல இருந்து வரக்கூடிய AF-S DX 35 mm அளவுகள் கொண்ட பிரைம் லென்ஸ். ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கிறவங்களுக்கும் போர்ட்ரேட் அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லென்ஸ் நல்ல சூட்டபிள். ஃபோக்கல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 35 mm தான் இருக்கும். இதுல வந்து மேனுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாது. ப்ரீபில்டா என்ன கொடுத்திருக்காங்களோ அதுதான் இருக்கும். சைலண்ட் வேவ் மோட்டார் இதுலயும் கொடுத்திருக்காங்க. f நம்பர் 1.8G அப்பேச்சர் இருக்கு. லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த லென்ஸோட பிரைஸ் 14,980 ரூபீஸ்க்கு அமேசான்ல கிடைக்குது. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8,022 வெரிஃபைட் ரிவ்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதிகமா செல்லிங் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1st பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய லென்ஸ் எப்பவும் போல நிக்கோனுடைய AF-S 50 mm பிரைம் லென்ஸ். ஸோ எல்லா DSLRம் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லென்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லா லென்ஸ் பண்ண வேண்டிய வேலையை இந்த லென்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இதுல என்ன மெயினான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட சூப்பரா பிளர் பண்ணும். நைட் டைம்ல போட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு லென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா மினிமமா 50 mm வரைக்கும் இருக்கணும். 47 டிகிரி நல்ல ஆங்கிள் வைட்ல வரக்கூடிய ஒரு லென்ஸ். f நம்பர் 1.8 அப்பேச்சர். லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட பிரைஸ் அமேசான்ல 12,902 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. கேனோனுடைய இந்த லென்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் பிரைம் லென்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இதோட வெரிஃபைட் பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா 5,754 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இதுதான் இருக்கு. சோ இப்ப பார்த்த 5 லென்ஸோட பெஸ்ட் பையிங்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாத்துக்கோங்க.